மேஷராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதரை பிலிமிஸ்டிக் ஊத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் 14ஆம் நாள் மகா சிவராத்திரி. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும், ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்பவர்கள், சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்பவர்கள், அன்றைய முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு சகலவிதமான பாவங்களும் தோஷமும் விலகும். அன்றைய தினம் படுக்கக்கூடாது, ஆனால் நம்ம முதுகெலும்பு நேராக வச்சு இருக்கணும். அதான் அதாவது நம்மளுடைய ஆகாயத்திலிருந்து ஈதர் அப்படிங்கிற சக்தி இறங்கக்கூடிய நாள், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நாள். அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். இந்த மாசி மாதம் 15ஆம் நாள் அமாவாசை. அதாவது அன்றைய தினம் மயான கொள்ளை நடைபெறும். அந்த மயான கொள்ளை வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு பேய், பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரியான துஷ்ட சக்திகளை விலகி போகும் அந்த மயான கொள்ளை வழிபாடு செய்பவர்களுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் மௌன விரதம் சிறப்பு இருப்பவர்களுக்கு சிறப்பு. அதாவது வார்த்தைகளால் செய்த பாவம் விலகும் அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பவர்களுக்கு, மாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை அன்று. அடுத்ததாக மாசி மாதம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாசி மகம். அதாவது மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுடைய திதி தவறிடுச்சு, இல்லை திதியே எனக்கு தெரியல, முன்னோர்கள் எந்த திதியில் இருந்தாங்க திதியே தெரியல, அல்லது இந்த மறந்துட்டோம் திதியை. ஏன்னா ஒரே போல் எல்லா வருஷமும் திதி வராது இல்லையா. எந்த தமிழ் மாதம் வளர்பிறை தேய்பிறை திதியா அப்படின்னு சொல்லி தேதி மாறி வரும். அப்போ அதை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மறந்த திதியை மகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாசி மகத்தில் திதி கொடுக்கறதுக்கு சிறப்பான நாள் மாசி மாதம் 28ஆம் நாள். திதி கொடுப்பதற்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும், அன்றைய தினம் திதி கொடுக்க சிறப்பான நாள். அடுத்ததாக மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையார் நோன்பு. அன்றைய தினம் கௌரி, அதாவது பார்வதியை வழிபாடு செய்வது சிறப்பு. சத்தியவான் சாவித்திரி கதையை படிப்பது சிறப்பு. அதாவது அன்றைய தினம் பார்வதி தேவியை கௌரியை வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரியோடைய கதையை படிப்பவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி, அதாவது சாவித்திரி தன்னுடைய கணவனை யமன்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தாங்க இல்லையா. அப்போ தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அன்றைய தினம் இந்த வழிபாடும் இந்த பாராயணம் செய்பவர்களுக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாசத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். 3ஆம் இடத்திலே இருக்கிறார், வக்ரமாகி இருக்கிறார். அதாவது 12ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கிறார். பொதுவாக ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறது சிறப்பில்லை. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ், அதாவது கீர்த்தி ஸ்தானம். அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக இந்த 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது வெற்றி ஸ்தானம். செவ்வாய் தான் வெற்றி கிரகம். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது எடுத்த காரியத்திலே வெற்றி இருக்கும். ஆனால் அது வக்ரமாக இருக்கிறதுனால தடைப்பட்டு வெற்றி இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆக உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவான நிலையிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படின்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. அதாவது வெற்றி ஸ்தானமே அதுதானே. இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகும். அதே போல் புதிய ஒப்பந்தம், கையெழுத்துக்கு பெருகும். அதாவது கீர்த்தி கிடைக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம் இல்லையா. அப்போ எடுத்த காரியம் எடுத்த இதுலேயே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக செவ்வாய் இந்த மாதம் 12ஆம் தேதி வரை வக்கரமாக இருந்தாலும் அதன் பிறகு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே வெற்றி ஸ்தானத்தில் இருந்து. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி. 2ஆம் இடம் வாக்கு தானம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உச்சமாகிறார். பொதுவாக 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னா கூட உச்சமானவர்களுக்கு மறைவு கிடையாது இல்லையா. அப்போ அதுவும் ராகுவோட சேர்ந்து உச்சமாக இருக்கிறார். மிக அற்புதமான யோகம், வெளிநாடு சம்பந்தமான யோகம், திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். 12ஆம் இடங்கிறது கட்டில் சுகம், 7ஆம் இடம் கல்யாணம். அப்போ அந்த மாதிரி கல்யாணம், திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வீட்டு கிரகம்.
அப்போ உச்சம் இருக்கிறார் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல் புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வருமானம் பெறக்கூடிய, அதாவது 2ஆம் இடம் வருமானம், 12ஆம் இடம் செலவு அப்படின்னாலும் ராகுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்போ செலவும் கொஞ்சம் சுப செலவுகளாக இருக்கும். கல்யாணத்துக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, இடம் வாங்குறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ, இந்த மாதிரியான சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வக்கரமாகிடுவார். பொதுவாக நீச்சமான கிரகம் வக்கரமானா உச்ச பலனை செய்யும். உச்சமான கிரகம் நீச்சமான வக்கரமான நீச்ச பலனை செய்யும். அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உச்சமாக நேர்கதியில் ராகுவோடு சேர்ந்து அதிக அளவு சுபத்தன்மையோடு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார். சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறார். அதே போல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. நண்பர்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், குடும்பத்திலே விடுப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுக்கிரனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி, ஒம்பு வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 3க்கும் 6க்கும் உடையவர் புதன் 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக புதன் 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 15ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது, நன்மை மட்டுமே செய்யும். அப்போ 3ஆம் அதிபதி 11ல் சஞ்சரித்தா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, அதன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியம் எடுத்தபடியே வெற்றி, அதாவது ஃபஸ்ட்டு முயற்சியிலே அனைத்து காரியங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்ததிபதி 11ல் இருந்தால் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி சம்பந்தமான நன்மைகள், சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ, இந்த மாதிரியான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நீச்சமாயிடுவார். ஆனாலும் நீச்சபங்க ராஜயோகம், ஆனாலும் நீச்சமாயிடுவார். அப்போ பொதுவாக இப்போ 6ஆம் இடத்த அதிபதி 12ல் போகிறது நன்மை. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அதே போல் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்த அதிபதி 12ல் இருந்தார்னா இளைய சகோதர வழி ஒரு சில செலவுகள், சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி. 5ஆம் இடம் என்பது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்த அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். 11ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து. அப்போ 5ஆம் இடத்த அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நம்ம நல்ல நேரம், குழந்தை பிறக்கும்போது நல்ல நேரம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியனை வைப்பாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு தோஷமோ, எவ்வளோ பெரிய கண்டங்கள் என்ன எப்படி இருந்தாலும் 11ல் சூரியன் இருந்தால் அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படிங்கிறதுனால. அப்போ 11 இந்த மாதம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்போ அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதே போல் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அனைத்திலும் லாபம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் இல்லையா? அப்போ நீண்ட நாளாக எண்ணிக்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5-11, 5ன்னா என்ன? நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், நம்ம சிந்தனையில் வரக்கூடியது. அப்போ 11 என்ன? அபிலாஷைகள் பூர்த்தி. அப்போ நம்ம சிந்தனையில் வர்றது செயல் வடிவம் பெறும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஈர்ப்பு விதி தத்துவம். இந்த மாதம் உங்களுக்கு ஈர்ப்பு விதி தத்துவம் வெற்றி கொடுக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி சிந்தனையில் கொண்டுட்டு வரீங்களோ அது அனைத்தும் செயல் வடிவம் பெறும், வெற்றி பெறும். ஆக இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான மாதம். எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளாக நடக்கணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த காரியம் இந்த மாதம் சரளமாக, அதாவது எளிதாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக, வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.